அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமானோம். ஆமென். என்ன நடந்தது? இதுல பாவத்துக்கு நம்ம மரித்தோம், நீதிக்கு பிழைத்தோம், சுகம் நமக்கு வந்திருக்கிறது. அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம். அல்லேலூயா. அப்போ இந்த குட் ஃப்ரைடே எல்லாரும் உலகமெங்கும் ஆசரிக்கப்படுகிற குட் ஃப்ரைடே ஆராதனை என்ன வகையான ஆராதனை? சோகத்தின் ஆராதனை அப்படியா? இது ஒரு ஜெயத்தின் ஆராதனை. சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார் என்பதை, நம்முடைய பாவங்கள் மன்னித்தார், நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்முடைய வாழ்க்கையில, மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறது. நமக்கு சுகம் வந்திருக்கிறது. we got healing from the cross. he bore our sins. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் சுமந்து கொண்டார். நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நம்மளை மாதிரி மோசமான ஆள் யாருமே இல்லைன்னு அதில் இருக்கு. நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஆளெல்லாம்? நாமெல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்துன்னு இருக்கு. என்ன இருக்கு? ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, அடுத்து சொல்லுது அவன் தன் தன் வழியிலே போனோம். என்ன பண்ணோம்? ஐயா கொஞ்சம் உட்கார முடியுமா? முடிச்சிருவோம், ஒன்றும் பயப்படாதீங்க. இப்படி தான் போவோம். நம்ம நினச்ச நேரம் ஏஞ்சி போயிடுவோம், நினச்ச நேரம் உள்ளே வருவோம், நினச்ச நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் இருந்தோன்னு பைபிள் சொல்லுது. நாம் எல்லாம் ஆடுகளை போல அவனவன் திரிய ஆரம்பித்தோம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு இருமாப்பு ஒன்று உண்டு. என்ன உண்டு? ஒவ்வொரு மனுஷனும் தான் செய்ய நினைச்சதை செய்தே முடிப்பான். அவனுக்குள்ள இருக்கிற கெட்ட குணாதிசயம் என்னன்னா, அவனை சீண்டினால் அவனுக்குள்ள இருந்து ஒரு மிருகம் வெளிப்படும். ஒவ்வொரு மனுஷனும், இங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் ஒரு காரியம் ஆல்ரெடி உள்ள இருக்கு. சிலருக்கு அது மரித்து போயிடுச்சு, சிலர் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம், சிலர் அதை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் அதோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து இன்னும் ஒரு மனமாற்றமும் வரல, திருந்துதலும் நமக்கு வரல, நமக்கு ரட்சிப்பின் அனுபவமும் இல்லை. உள்ளுக்குள்ள அந்த கெட்ட மனுஷன் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் பாவத்தின் மனுஷனாக இன்னும் நிறைய பேருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு சிலுவையின் அறையப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள்னு பெயர் அறிவித்தாலும் சொன்னாலும் இன்னும் தன் இஷ்டத்துக்கு அலைகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது. நான் பைபிள் கிளாஸ்ல சொன்னேன், மேலான அதிகாரத்துக்கு என்ன பண்ணும்? அதில் வந்த அத்தனை பேரும் அதை புரிஞ்சு கொண்டாங்க, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டாங்க. அது எவ்வளவு சீரியஸான ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் உண்டாக்கும்னு அதில் பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமோ அப்படியே இன்னும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதுலேருந்து நம்மளை மீட்டு எடுத்தாரோ அப்படியே இருந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை எதுலேருந்து மீட்டு எடுத்தார்? தன் சுய வழியில ஓடிக்கொண்டிருந்த அனுபவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எது பாவம்? தன் இச்சையை நிறைவேற்றுவது பாவம். தேவனுடைய சித்தம் செய்யாம தன் இஷ்டப்படி ஓடுகிற கால்கள் பாவம். அப்போ அதை தான் செய்து கொண்டிருந்தோம். வேதம் தெளிவா சொல்ல, நாமெல்லாம் ஆடுகளை போல we have taken a wrong direction. தவறான வழி எடுத்துக்கொண்டோம், வழி தொலைந்து போனோம். நம்ம போறதுதான் சரியான பாதைன்னு நினைச்சு போனோம், கடைசியில் தொலைஞ்சு போயிட்டோம், இஷ்டத்துக்கு அலைய ஆரம்பிச்சிட்டோம். we have no shepherd. ஒரு மேய்ப்பன் இல்லை, ஒரு ஆலோசகர் இல்லை, வழி நடத்தப்படுகிறவர் இல்லை, நம்மை வழி நடத்துகிறவர் இல்லை, எதுவுமே இல்லை. இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம். பக்கத்தில் இருக்க பார்த்துக்கோங்க, இப்படித்தான் நம்ம இருந்தோம். கர்த்தரோ நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார்னு இருக்கு. எப்படி இருந்தோம்? ரொம்ப மோசமானவங்களா இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அல்லேலூயா. திரும்பவும் மன்னிச்சிட்டாருன்னு நம்ம யாராவது மீண்டு வந்துட்டோமா?
இந்த சுயம் உள்ளுக்குள்ள இருந்து மறுபடி அதே பாவங்களை செய்யவும், அதே கீழ்ப்படியாமல் இருக்கவும், அதே தன் சொந்த வழியை எடுத்துக்கொள்ளவும், திரும்பவும் ஓடவும், அலையவும், திரியவும், திரும்பவும் அதே நிலைக்கு உன்னை தள்ளி கொண்டிருக்கிறது. திரும்ப போய் அதையே செஞ்சுட்டு இன்னொரு குட் ஃப்ரைடே வரும், இன்னொரு இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டுருவோம், கழுவப்பட்டுருவோம், இன்னொரு காரியத்தை தேடிக்கிட்டே இருக்கிறது. கர்த்தர் யாரோடு பேசுறாருன்னு தெரியல, ஆனால் நம்ம அனைவரோடும் பேசுறாருன்னு விசுவாசிக்கிறேன். எதுலேருந்து ரட்சிக்கப்பட்டோமோ அதையே மறுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாவங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார், ஆண்டவர் சுகமாக்கினார், மீட்டு கொண்டார் என்றால் அதை மறுபடி செய்யக்கூடாது. எதிலிருந்து மீட்கப்பட்டோமோ இயேசுவை கனப்படுத்த வேண்டும். He changed our nature. நம்முடைய சுபாவங்கள் அனைத்தையும் மாற்றினார். உன்னை பழைய மனுஷனை மாற்றினார், பழைய ஜென்ம சுபாவத்தை மாற்றினார். இது எல்லாத்தையும் மறுபடி இன்னும் ஜென்ம சுபாவத்தோட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜென்ம சுபாவம் நம்ம விட்டு வெளியேறவே இல்லை. கோபம் வெளியேறவில்லை, வைராக்கியம் வெளியேறவில்லை, சண்டை ஆவி வெளியேறவில்லை, மூர்க்கங்கள் வெளியேறவில்லை. இயேசு எதிலிருந்து விடுதலை ஆக்கினாரோ அது இன்னும் நம்ம விடுதலை முழுமையாக அடையவில்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவ சித்தம் மாத்திரம் தான் செய்கிறேன், கர்த்தர் காட்டுற வழியில் மட்டும்தான் போகிறேன், என் இஷ்டமே எதுவுமே இல்லை. ஒவ்வொரு முறையும் நம்ம இஷ்டத்தின்படி அலைந்து திரிகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தேவனை கனப்படுத்துவோமானால், அவருடைய மன்னிப்பை கனப்படுத்துவோமானால், அவருடைய ரத்தத்தை கனப்படுத்துவோமானால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் நம் பாவிகளாயிருக்கில் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன்? ரட்சிக்கும்படி. ரட்சித்த பிறகு இன்னுமே பாவிகளாக இருக்கிறோம், இன்னுமே பாவம் செய்ய துணிகிறோம், இன்னுமே தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் செஞ்சுட்டு நான் உத்தமனா என்று சொல்லி கொண்டோம். நான் தான் உத்தம உலகத்தில், நான் தான் பரிசுத்தவான் உலகத்திலேன்னு சொல்லி கொண்டு திரிகிறோம். எல்லாரிடத்திலும் நியாயம் பேசுகிறோம். வாழ்க்கையை உயித்து ஆராயணும். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்னா இன்னைக்கு உயித்து ஆராயணும். இன்னொருவரை பார்த்து குற்றம் சொல்லுகிறோம், இன்னொருவரை பார்த்து தவறு என்று சொல்லுகிறோம். தன்னுடைய வாழ்க்கையில வந்தா அதை தவறுன்னு ஏற்றுக்க மாட்டோம். இன்னொருத்தவங்களை எல்லாம் பக்காவா சொல்லுவோம், நீ தான் பண்ணிட்ட, அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்டேன்னு எல்லாம் குற்றம் சொல்லுவோம். இன்னொருவரை பார்த்து கை நீட்டுவோம், இன்னொரு பார்த்து ஜெபிக்கலன்னு சொல்லுவோம், இன்னொரு பார்த்து வேதம் வாசிக்கலன்னு, இன்னொரு பார்த்து நீ பாவம் செய்கிறன்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம், அது அந்தரங்கமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதனால திருத்தும்படி உணர்கிறார். இந்த கூடுகை ஏதோ உட்கார்ந்து சடங்கோ சம்பிரதாயமோ உட்காந்து சிரிச்சுக்கிட்டோ யாரோ பேசுகிறாங்க உட்காந்து கவனிச்சுட்டு போகிற இடம் இல்லை. இட் இஸ் டு ரிப்பன்ட். ஆண்டவரே, எனக்காய் சிந்தின ரத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஐ கம் இன் டு த பிளேஸ் டு சரண்டர். அர்ப்பணிக்க வருகிறேன். 2 கல்வன் இருக்கிறான் பக்கத்தில். ஒருத்தவன் ஒப்பு கொடுக்குறான், ஒருத்தவன் கேலி பண்ணுகிறான். ஒப்பு கொடுக்கிறவனும் கேலி பண்ணுகிறவனும் ஒரே இடத்துல இருக்கிறான். இங்கே அழுது ஜெபிக்கிறவங்களும் இருப்பாங்க, கேலி செய்கிறவங்களும் இருப்பாங்க. தேவனுடைய சமூகத்தில் உண்மையாய் ஆராதிக்கிறவங்க உண்டு, சடங்கு சம்பிரதாயமாய் அமர்ந்திருக்கிறவங்களும் உண்டு. தேவனை தேட வந்த இடத்துல கர்த்தரை தேடாமல் மனுஷனை பிரியப்படுத்துகிறவங்களும் உண்டு. கர்த்தரை தேட வந்த இடத்துல கர்த்தரை மாத்திரமே தேட வேணும். What you search for, you get it. ஒரு தொலைச்சிட்ட இடத்துல தான் தேடி பிடிக்க வேணும். கர்த்தரை பல ஆண்டாய் தொலைத்து விட்டு இன்னும் தேவனோடு வாழ்கிறேன்னு சொல்லிக்கொண்டு அதே அலைச்சல், அதே திரிதல், அதே ஒழுக்கமில்லாம தன்மை. God will never look into your life. God will never bless you. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தையும் மீட்கப்பட்ட அனுபவத்தையும் துச்சமாய் எண்ணுகிறவனை கர்த்தர் ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டார், ஒரு நாளும் எழுப்ப மாட்டார், ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார். சோத்துக்கு திரிகிறவர்கள் அல்ல நாமெல்லாம். இங்க அது போடுறாங்க, இங்க இது கொடுக்குறாங்கன்னு ஓடுற ஆள் கிடையாது நம்மெல்லாம். சத்தியத்தின் பின்னாடி ஓட பழக வேணும். சத்தியம்தான் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும். சத்தியத்துக்காக வாழணும், சத்தியத்துக்காக நிக்கணும்.
சத்தியம் என்றால் என்ன? அதுக்கு புறம்பா ஒண்ணுமே இல்லை. உண்மையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. உண்மை என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை தான் உண்மை. உலகத்தில் இங்க இருக்க எந்த மனுஷனுடைய வார்த்தையும் உண்மை கிடையாது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உண்மை. தேவனுடைய வார்த்தைக்கு எவன் ஒருவன் நிற்கவில்லையோ அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை போல வழி தப்பி திரிகிற ஒரு அனுபவம். You have no command to say. உன்னிடத்துல யாருமே உன்னை திருத்துவதற்கு பேசவே முடியாது. எத்தனை முறை பிரசங்கங்கள் வந்தாலும் இது எனக்கு கிடையாது, நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன், பின்னாடி இருக்கவங்களுக்கு போட்டுன்னு கொஞ்சம் நகர்ந்து போகிறவர்கள் நாமலாம். When the word of God comes to us, தேவனுடைய வார்த்தை நேரா வரும்போது, ஐயோ இது கர்த்தர் என்கிட்ட பேசல, அவங்கள்ட்ட பேசுவார், இவங்கள்ட்ட பேசுவார்னு சிந்திக்கிற ஒரு ஆவி அது. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை எனக்கு வருகிறதுன்னு எடுத்துக்கொள்ளவே விடாது. அது ஏன்னா அலைந்து திரிகிற அனுபவம். It does have wavering mind. அது தன்னை பரிசுத்தமாக்க ஒரு நாளும் விட்டு கொடுக்காத ஆவி. பாவத்துக்கு மரித்தோம் என்றால் பாவத்தில் எப்படி நாம் பிழைப்போம்? ரோமர் 6:6 கேட்கிறார். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்குன்னு சொல்றார். எதுக்கு ஊழியம் செய்யக்கூடாது? அப்படியானால் என்ன அர்த்தம்? பாவத்துக்கு ஊழியம் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. பாவத்துக்கு ஊழியம் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு பாவமான கருத்துக்கு துணை போறது பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. அப்படி இல்லையே. செய்த பாவத்தை மறுபடி செய்யறது. அப்படியா? அது மறுபடி செய்தல்ல. உன் பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம் செய்யறது அடுத்த ஊழியம் ஆயிடுது. உன் பாவத்தை மறைச்சிக்கிட்டே இருக்கிற. யூ சர்வ் ஃபார் த சின். உன் பாவத்தை புகழ்ந்து கொண்டே இருக்கிற. அது ஓகே, இட் இஸ் நாட் சின். அது பாவம் இல்லை. அது யாராவது கண்டுபிடித்து விடுவாங்களோன்னு மறைச்சிக்கிட்டு அதுக்கு என்ன ஊழியம் செய்யணுமோ, அதுக்கு என்ன சட்டை போடணுமோ, அதுக்கு என்ன வேஷம் போடணுமோ, அதுக்கு என்ன பவுடர் அடிக்கணுமோ, அதுக்கு என்ன 4 பேரை ரெடி பண்ணணுமோ. You cannot protect long time. பக்கத்தில் பார்த்து ரொம்ப நாளா நீ ரொம்ப பாதுகாக்க முடியாது. ரொம்ப நாளா ஊழியம் செய்ய முடியாது. பாவத்துக்கு ரொம்ப நாளா ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve sin. ஏன்? நாம் இனி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டுன்னு சொல்றார். இந்த பாவ சரீரம் ஒழிஞ்சு போச்சு. நம்முடைய பழைய மனுஷனை எங்க போட்டோம்? பழைய மனுஷனை எங்க போட்டோம்? அவரோட கூட சிலுவையில அறையப்பட்டதுன்னு அறிந்திருக்கணும். இந்த பழைய மனுஷன் ஆல்ரெடி டெட் ஆயிட்டான். இவனை மறுபடி எடுத்துட்டு வந்து முன்ன போட்டு இன்னும் அந்த பழைய மனுஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க பழைய மனுஷனோட இல்லாம இருக்கலாம். ஆனா சிலர் பழைய மனுஷனோட இன்னும் 4-5 சந்ததியும் உருவாயிட்டுருச்சு. இந்த பழைய மனுஷ குணாதிசயத்தோட சந்ததிகளையும் பெருக்கி விட்டீங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. பக்கத்தில் பாசம், இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. Don't serve sin. Don't hide your sin. Don't manipulate for your sin. சிலர்லாம் தன்னுடைய தப்பிதங்களை மறைக்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வாயும் மூடுவாங்க. பாவத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க. இதுக்காக யாருக்கா காசும் கொடுப்பாங்க. ஏன்? பாவத்துக்கு ஊழியம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். உன் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதுன்னு விசுவாசி. உன் பழைய மனுஷன் நீ உனக்குள்ளேருந்து வெளிப்படவே கூடாது. உன் பழைய மனுஷன் உனக்குள்ளேருந்து வெளிப்படவே கூடாது. கர்த்தர் என்னை புதிதாய் மாற்றிருக்கிறார். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு விசுவாசி. எல்லா குணங்களும் அவரோடு அறையப்பட்டு விட்டுச்சுன்னு விசுவாசி. கெட்ட பழக்க வழக்கங்கள், பாவங்கள், துர்குணங்கள் எல்லாமே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. புறம் பேசுதல் சிலுவையில் அறையப்பட்டது. வீணான காரியம் சிலுவையில் அறையப்பட்டது. என் சாபம் சிலுவையில் அறையப்பட்டது. How come if you continue in the sin, பாவத்தில் தொடர்ந்து நிலை நிறுத்தி கொண்டு என் சாபம் என்னை விட்டு வெளியே போச்சுன்னு சொல்ல முடியும்? பாவம் சாபத்தை வருவிக்கும். If you believe that your curse has been removed,
உன் சாபம் உன்னை விட்டு போயிருச்சுன்னு நீ விசுவாசிச்சுன்னா பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா மறுபடி சாபத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வர மாட்டேன். பகலில் பார்த்து சாபம் என் வாழ்க்கையில வேலை செய்யக்கூடாது. என் பாவம் கர்த்தர் மன்னித்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டதுன்னு விசுவாசிக்கிறேன். சிலுவையில் ஆண்டவர் அறைந்து விட்டார். He paid for my healing. என்னுடைய சுகத்துக்காக அவர் விலைக்கிரயம் செலுத்திருக்கிறார். அவருடைய காயங்களினாலே தழும்புகளினாலே நான் சுகமானேன். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்தில் it's a prophetic declaration on how Jesus will heal us. இயேசு எப்படி நம்மை சுகமாக்குவார்னு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம். பக்கத்தில் பாச நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம், அதனால அவர் காயப்பட்டார். Why Jesus died on the cross? நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நம்முடைய மீறுதல்கள்? இப்போ வந்து ஷேர் பண்ணுங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? சரி, ஒரு 2 நிமிஷம் எடுத்துங்க. உங்க மீறுதல்னா என்னென்ன இருக்கும் எடுத்துங்க பார்க்கலாம். உங்க மீறுதல்கள். Will you be able to sharing with someone in the church? சர்ச்சில் உங்களுடைய மீறுதல்களை யாருக்கிட்டையாச்சும் ஷேர் பண்ண முடியுமா? உங்களுடைய அக்கிரமங்களை ஏதாவது சொல்ல முடியுமா? Can you able to share your akramam with someone here? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ அதெல்லாம் எடுத்து தான் நம்மளை மாற்றி அமைச்சிருக்கிறார். இந்த சிலுவை தியானத்துக்கு கூட குடும்பத்தை கூட்டிட்டு வர முடியல. இந்த சிலுவை தியானத்துக்கு கூட குடும்பமா வர முடியல. இந்த சிலுவை தியானத்தின் ஆராதனை கூட ஆலயத்துக்கு வர முடியல. இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு. இன்னைக்கு எல்லாம் எந்த ஆஃபீஸும் கிடையாது இன்னைக்கு. ஆனால் நம்மகிட்ட இருக்க சில ஆஃபீஸருங்கெல்லாம் கலெக்டரை விட பிஸியாக இருக்காங்க. எங்கே போய் உட்காந்துருக்குன்னு தெரியல. எல்லாம் இன்னைக்கு வந்து தியானம் பண்ண என்ன ஆகும்னா, தான் அக்கிரமம் வெளிப்பட்டுருன்னு கர்த்தர் ஒரு வேளை நம்மளை பார்த்து பேசிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஓடி ஒளிகிற சில ஆள் இருக்கு. அப்படி அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதை விசுவாசிக்கிறவள் அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க. மறுபடி நன்றி செலுத்தினா கூட சொல்ல மிகையாகாது. சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் நன்றி. அவ்வளவு அக்கிரமங்கள் செஞ்சிருக்கோம். இஃப் யூ ரிமெம்பர் வாட் யூ ஹவ் டன், உங்களையே மன்னிக்க கூடாத அநேக அக்கிரமங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க உங்களையே மன்னிக்கவே முடியாது. சில டைம் யூ cannot forgive yourself. அதை எடுத்து உங்க முன்னாடி போட்டா, பழசை யோசிச்சா நம்மளை மன்னிக்கவே முடியாது. நாமளே நம்மளை மன்னிக்க முடியாத இடத்துல இருக்கோம்னா ஆண்டவர் நம்மளை மன்னித்திருக்கிறார்ன்றது மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாவற்றையும் மீறுதல்களை மன்னித்தார். எப்படி மன்னித்தார்? செத்து மன்னித்தார். அதுதாங்க பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வாசிச்சோம் பாருங்க. என்ன? நாம் பாவத்துக்கு சாகணும்னு அவர் செத்தார். சிலுவையிலே அவர் சுமந்தார்ன்ற வார்த்தைக்கு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் அவர் செத்தார்னு இருக்கு. He died for us. நம்ம சாக கூடாது, நம்ம சாக வேண்டிய இடத்துல இருந்த நம்மள அவர் செத்தார்னு இருக்கு. நாம் பாவங்களுக்கு சாகணும். எப்படி சாவோம்? அவர் செத்தாதான் சாம சாவும். அப்ப என்ன நடந்துச்சு? It was a personal sacrifice. அவரே பலியாக வேண்டியிருந்தது. It was substitutory. நமக்காக அவர் பலியானார், நாம பலியாக வேண்டியது. It was complete. எல்லா பாவங்களும் ஒரே நாளிலே நமக்காய் அவருடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார், மன்னித்தார். நம்மளை மறுபடியும் மீட்டுக் கொள்வது அவசியமாக இருந்தது. உலகத்திலே ஒரு பெரிய வார்த்தையும் மன்னிக்கப்பட்டேன் என்கிற உணர்வும் தான் நம்மளை மறுபடி வாழ வைக்கும். If you feel that I am forgiven, it gives you another day of hope. நம்பிக்கை நிறைந்த அடுத்த நாளை நமக்கு தரும். நம்ம மன்னிக்கப்படலைன்னா the guilt and shame will always kill us. நம்ம வாழ்க்கையில அந்த குற்ற உணர்வு
அதனால் வருகிற வெட்கம் நம்மை வாழ விடாது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய அடக்கலம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ சிந்தனைகளுக்கு ஒரு பெரிய அடக்கலம் என்ன தெரியுமா? ஆவுன்னா போலியாவே இயேசு என்னை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. Do you ever felt that Jesus has really forgiven my sins? என் பாவங்களை இயேசு முழுமையாய் மன்னித்து விட்டார்னு உள்ளான மனசுல உனக்கு ஒரு உணர்வு இருக்கிறதா? ஏன் நிறைய பேருக்கு வரல தெரியுமா? You keep on doing that sin. தொடர்ச்சியாய் அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம், சனிக்கிழமை பரிசுத்தம், வெள்ளிக்கிழமை பரிசுத்தம், உன் வாழ்க்கையில ஒரு நாள் பரிசுத்தம் உன் இருதயத்தை நிரந்தர மன்னிப்பை உனக்கு வெளிப்படுத்தாது. You always feel guilt and shame in your life. அழுது கொண்டிருப்பாய். உன் யோசனையில கலக்கம் இருக்கும். In your subconscious mind, உடைய ஆழமான அங்க அடிப்படையிலே ஒரு பதிவு ஒன்று உள்ளது. Whatever you do, your shame will come out. உன்னை கர்த்தர் ஒரு இடத்துல எழுப்பி நிறுத்த விரும்பினால் உன் யோசனைக்குள்ளே தோன்றும், ஐயோ என்னுடைய குற்றம் ஏதாகிலும் இங்கே வெளிப்பட்டிருக்குமோ, யாராவது என்னை குறித்து ஏதாவது நினைத்து கொண்டிருப்பார்களோ. It's a subconscious thought that will come into your mind. உன் சப்கான்ஷியஸ் தாட்ல எப்போ நீ உன்னை மன்னிக்கவில்லையோ, உன்னை கர்த்தர் மன்னித்தார் என்கிற நிறைவு உனக்கு இல்லையோ, அதுவரை நீ பாவிதான். You cannot fulfill the mission work of God. தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது, தேவனுடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது. As we come into the place, கொல்கத்தா முன்ன வந்து நிற்கும் போது, சிலுவையில தொங்குகிற இயேசுவை கவனிக்கும் போது, you must really redeem yourself. உன்னை நீ விடுவிக்கும் இடத்துக்கு வர வேண்டும். கட்டுகளோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல. மன்னிக்க பெற்றேன் என்கிற ஒரு வாழ்க்கை பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். It will give such a joy. ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். விடுதலையாய் இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும். இன்னைக்கு என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். என் பாவங்களை இயேசு மன்னித்து விட்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். அந்த பாவத்துக்கு நான் நீங்களாக்கப்பட்டேன். இனி பாவத்துக்கு நான் ஒரு நாளும் ஊழியம் செய்ய மாட்டேன். I won't cover that sin. அந்த பாவத்தை போய் மூடி மறைக்க மாட்டேன். It was exposed before the cross. சிலுவைக்கு முன்பாக அது வெளியரங்கமாய் தெரியப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்திலே வெளியரங்கமாக்கப்பட்டது. ஆண்டவர் அதை உற்று கவனித்தார். And he said, இத மனுஷன் மன்னிக்க முடியாதுப்பா, இதை உன் சுற்றி இருக்கவன் மன்னிக்க முடியாது, நீ துரோகம் செய்தவன் மன்னிக்க முடியாது, மாறாய் அவை அனைத்தையும் நான் செய்ததாய் ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்ததா ஏற்றுக்கொள்கிறேன். என்னோட இன்னொரு கேள்வி என்ன? திருட்டிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம். திருட்டு பழக்கம், கையில் எதை பார்த்தாலும் தூக்கிடுவோம். அதுல இருந்து கர்த்தர் ரட்சித்தார். அன்னைக்கு இயேசு நம்ம மீட்கும் போது சொல்றாரு, நீ திருடின அத்தனையும் நான் திருடினன்னு ஏத்துக்கிட்டம்பா, இனிமே நீ விடுதலையாக்கப்பட்டாய். அவன் திருடல, நான் தான் திருடினன்னு சொல்லி இயேசு ஏற்றுக்கொண்டார். மன்னிப்பை பெற்றுவிட்டோம். அன்னைக்கு நம்மை மன்னித்து விட்டார். சுற்றியிருந்த எல்லாரும் மன்னிப்பை கொடுத்து விட்டார்கள். மறுபடி போய் திருடுகிறோம். மறுபடி போய் அந்த காரியத்தை திருடும் போது we are taking Jesus, இயேசுவை மறுபடி அந்த இடத்துல போய் நிறுத்திறோம். மறுபடி அவரை திருடனா காட்டுறோம். மறுபடி அவரை குற்றமுள்ளவராய் நிறுத்துகிறோம். மறுபடி எல்லாரும் முன்னாக அவரை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். திஸ் இஸ் அவர் லைஃப். இங்கே ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, போராட்ட நிலைமைகள் அநேகம் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். தினந்தோறும் ஒரு சஞ்சலத்தையும் தவிப்பையும் பார்த்துட்டு இருக்கோம். இயேசு இல்லாத வீட்டில், இயேசு இல்லாத வாழ்க்கையில், இயேசு தலைமை பொறுப்பில் இல்லாத இடங்களில் போராட்டம், சஞ்சலம், வருத்தம், வேதனை, கண்ணீர் இருந்து கொண்டு தான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நான் தான் ஆலயத்துக்கு வரனே, ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் இந்த பிரச்சனை? இயேசு உனக்கு தலைவராக இருக்கவில்லை. இயேசு உன் மெய்ப்பராக இருக்கவில்லை. இயேசுவை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன் சொந்த இஷ்டத்தின்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவர் தான் செஞ்சாருன்னு சொல்லுவேன். உன் சொந்த இஷ்டத்தின்படி எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு என்னை கர்த்தர் தான் என் மெய்ப்பராக இருக்கிறார்னு சொல்றேன். உன் சொந்த காரியங்கள், அலுவலர்கள் எல்லாவற்றையும் உன் இச்சைகளை நிறைவேற்றி விட்டு தெய்வம் தான் என்னை வழிநடத்தினார், ஆண்டவர் போக சொன்னார், நான் போனேன்னு சொல்றேன். உன் சொந்த இஷ்டத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு
கர்த்தரை அடிக்கடி தூஷித்து கொண்டிருக்கிறாய், கர்த்தரை அடிக்கடி கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறாய். இந்த கால வேளை கர்த்தர் நமக்கு ரத்தம் சிந்தனை உண்டானால் ஆண்டவர் நம்மை வழி தப்பி திரிந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை ஒருமுகப்படுத்தினார், அழகான ஒரு வாழ்க்கையாய் மாற்றினார், கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ராஜாவின் பிள்ளைகள்ன்றதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் பார்த்தா அவருடைய பிள்ளைகள் தான். என் பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார், என் அக்கிரமங்களை அவர் மேல் விழ பண்ணினார், எல்லா பழைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தினேன், புதிய மனுஷனாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை வாழ்க்கையின் மரமாய் மாற்றப்பட்டது, ட்ரீ ஆஃப் லைஃப் ஆய் மாறினது. இட் வாஸ் a tree of death, it was a tree of curse. சாபத்தின் மரமாய் இருந்தது. இயேசு எப்பொழுது அதிலே ஏறினாரோ அப்போதே அது வாழ்க்கையின் மரமாய் மாறினது. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது பரிசுத்தம் உண்டாகிறது. இந்த கால வேளை உங்களை சிலுவை நேராய் உடைய சிந்தையை கொண்டு வர விரும்புகிறேன். யூ மஸ்ட் கன்சிடர் டு சரண்டர் யுவர் லைஃப் அகேன். உங்கள் வாழ்க்கையை மறுபடி ஒப்பு கொடுக்கும். என் சொந்த இஷ்டப்படி நான் ஓடாதபடி என் வாழ்க்கையை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்த ஆண்டவரேன், உமக்கு உகந்த பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்புனேன்னு கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பேசுவோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு எங்களது சபையில் ஆராதனை நடைபெறும். அனல் மூட்டும் ஆராதனை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வல்லமையான தேவ செய்தி பிஷப் டாக்டர் ஜோஷுவா ஈஸ்டர்டாஸ். விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்களான்னு கவனிங்கள். Pass that faith on to them. எப்படியெல்லாம் விசுவாசத்தை அவர்களுக்குள்ள புகுத்த முடியுமோ புகுத்துங்கள். சாட்சிகளை சொல்லுங்கள், கேள்விப்பட்டவர்களை சொல்லுங்கள், சபைக்கு கொண்டு வந்து உட்கார வையுங்கள். Lead them as a godly father. யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். எங்களது முகவரி இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஆலயம், பாண்டி கடலூர் மெயின் ரோடு, சின்ன கங்கனாங்குப்பம், கடலூர். எங்களது தொலைபேசி எண் 9894347415. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.